கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. கடகராசிக்காரர்களினுடைய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்களா? ராசியில் சந்திர பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும், கலத்திரஸ்தானத்துல சூரிய பகவானும், சுக்கிர பகவானும், புதன் பகவான் வக்ர நிலையிலையும், சனி பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்காருங்க. கடக ராசியில பிறந்த அன்பர்களே, கால சக்கரத்தோட சுழற்சியில இப்போ வந்த சனி பெயர்ச்சி, நடந்த சனிப்பெயர்வு அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிக உன்னதமான ஆன்மீக மற்றும் வாழ்வியல் மாற்றத்தில் தொடக்கமாக அமைஞ்சிருக்குதுங்க. அன்னைக்கு நிகழ்ந்த அந்த மகா சனி பயிற்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகிற மிகப்பெரிய திருப்பு முனையை பற்றி தாங்க நம்ம இந்த பதிவில் ரொம்ப ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோங்க. இப்போ இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கலைங்க. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்திங்க. உங்க வாழ்க்கையில நடக்க இருக்கிற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச மன போராட்டங்கள், குடும்ப சூழல்ல ஏற்பட்ட தடைகள் மற்றும் யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத உணர்ச்சி பூர்வமான வேதனைகள் எல்லாத்தையுமே அந்த பிரபஞ்சம் அறிய போகுதுங்க. கடக ராசிக்காரர்கள் இயல்பிலேயே சந்திரனோட ஆதிக்கம் பெற்றவங்க. ரொம்ப மென்மையான மனம் கொண்டவங்க. வெளியே நீங்க உறுதியா காட்டிக்கிட்டாலும் உங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு காயங்களை சுமக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியங்க. என்னோட அன்பை ஏன் எப்பவுமே எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல பல முறை எழுந்திருக்குதுங்க. இப்போ அந்த கேள்விக்கான விடையும் தீர்வும் கிடைக்க போற காலம் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த உரையாடலை தொடங்குறதுக்கு முன்னாடி மனசார ஓ முருகப்பெருமானே போற்றி அப்படின்னு பதிவிடுங்க. கடகராசிக்காரர்களினுடைய வாழ்வு மேம்பட அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாருங்க. கடகராசிக்காரர்களினுடைய கர்ம சக்கரம் இப்போ ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்கியமான புள்ளியை ஏற்றி இருக்குதுங்க. இப்போ இந்த நடந்து முடிஞ்ச பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் உங்க ராசிக்கு 8ஆம் இடமான கும்ப ராசியிலிருந்து 9ஆம் இடமான மீன ராசிக்கு இடம்பெயர்றாருங்க. நவ கிரகங்கள்ல நீதிமானான சனி பகவான் கடக ராசிக்கு இப்போ பாக்கிய சனியா திகழ போறாருங்க. கடந்த 2.5 வருஷமா 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு பல சோதனைகளையும் மன உளைச்சல்களையும் எதிர்பாராத இழப்புகளையும் தந்த சனி பகவான் இப்போ உங்களை அந்த துயரத்துல எல்லாம் இருந்து விடுவிச்சு பாக்கியங்களை தர போறாருங்க. இந்த மாற்றத்திற்கான தொடக்கமா ஒரு பெண்ணின் மூலம் உங்க வாழ்க்கையில ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரப்போகுது. அந்த உண்மை ஆரம்பத்துல உங்க மனசை பிளக்கிறது போலவோ அல்லது கண்ணீர் வரவழைப்பது போலவோ இருக்கலாங்க. ஆனா அந்த வழிதான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து போற மருந்தா அமைய போகுது. அந்த பெண் உங்க குடும்பத்துல உள்ள ஒரு பெரியவரா இருக்கலாம் அல்லது குருவோட நிலையில இருக்கிற ஒரு பெண்ணா இருக்கலாம். அவர் சொல்றது ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட திசையை மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தரப்போகுது. கடந்த காலங்கள்ல உங்க வாழ்க்கையில ஏன் இத்தனை சவால் வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணுங்க. கடக ராசிக்காரர்கள் தாய் உள்ளம் கொண்டவங்க. அதனாலேயே மற்றவர்களுக்காக உருகுவாங்க. ஆனா அஷ்டம காலத்துல நீங்க செஞ்ச உதவிகளுக்கு பதிலா துரோகங்களே உங்களுக்கு மிஞ்சிருங்க. நீங்க ஒருத்தர் தெய்வமா நம்பி இருப்பீங்க. ஆனா அதே நபர் உங்களை சந்தேக கண்ணோட பார்த்திருப்பாங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. இது சனி பகவான் உங்க கர்ம வினைகளை கரைக்க வச்ச அக்னி பரீட்சை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கடக ராசிக்காரர்களினுடைய ஜாதகத்துல 9ஆம் இடம் அப்படிங்கிறது
தர்மஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானங்க. நீங்க கடந்த காலங்களில் செஞ்ச தர்மங்கள் மற்றும் இறை வழிபாடுகளுக்கான பலன்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்க தொடங்க போகுதுங்க. குறிப்பா தந்தை உறவுகள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கி அவர் மூலமா உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை ஏற்பட போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு புதிய ஆன்மீக பயணம் தொடங்க போகுது. நீங்க இதுவரைக்கும் தேடி வந்த அமைதி இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இப்போ அந்த அஷ்டம சனியோட இருண்ட காலம் முடிஞ்சிருந்தனால இனி வரக்கூடிய நாட்கள்ல சனி பகவான் கிட்ட மாறும்போது உங்க ஆன்ம பலம் ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க. யாரை உங்க வட்டத்துல சேர்க்கணும், யார்கிட்ட இருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்குள்ள தானாவே பிறக்க போகுது. பாக்கிய சனியோட காலம் அப்படிங்கிறதால நீங்க எதை செஞ்சாலுமே அதுல ஒரு தெய்வீக அருள் இருக்குது அப்படிங்கிறத உணர்வீங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்கள் மனசில் ஒரு நிம்மதி பிறக்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை அலக்கழிச்ச குழப்பங்கள் மறைஞ்சு ஒரு தெளிவான பாதை உங்கள் கண்ணுக்கு தெரிய போகுதுங்க. இது வரைக்கும் உங்களை ஏளனமாக பார்த்தவங்க உங்கள் வளர்ச்சியை கண்டு தகைச்சு போனவங்க இந்த மாற்றம் உங்கள் குணத்தில் மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை முறையிலையுமே நிகழப்போகுதுங்க. தேவையற்ற பயங்கள் விலகி ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்க போகுதுங்க. உங்கள் உதவி தேவைப்படும் போது உங்களை பயன்படுத்தி கொண்ட பிறகு உங்களை மறந்து போனவங்க இப்போ உங்களோட அருமையை உணர்வாங்க. இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியா இருக்க போறாங்க. அவங்க சொல்லும் ஒரு ஆலோசனையோ அல்லது ஒரு தகவலோ உங்க தொழில் மற்றும் குடும்ப பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போகுதுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா கடக ராசியோட ஜாதகத்துல சந்திரன் உங்க ராசிநாதனா இருக்காரு. 9ஆம் இடமான மீன ராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க. சந்திரனும் குருவும் நட்பு கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஆன்மீக தெளிவை தரப்போகுதுங்க. அந்த பெண் உங்க மனசோர்வை நீக்கிற ஒரு சக்தியா திகழ போறாங்க. குறிப்பா காதல்ல இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான காலகட்டங்க. இது வரைக்கும் காதல்ல இருந்த தடைகள் விலக போகுது. உங்க காதலை உங்க வீட்டுல உள்ளவங்க ஏத்துக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற பயம் இனி மறைஞ்சிருங்க. ஒரு பெண் பெரியவரோட தலையீடு காரணமா உங்க காதல் உறவு திருமணத்தை நோக்கி நகரும். ஒருத்தரை நீங்க உண்மையா நேசிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த அன்பிற்கான அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. தவறான உறவுகள்ல இருந்து விடுபட்டவங்களுக்கு ஒரு புதிய மாற்றம் மற்றும் கண்ணியமான உறவு தேடி வரப்போகுதுங்க. திருமண வாழ்க்கையில இருக்கவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல மாறப்போகுது. பாக்கிய சனி அப்படிங்கிறது குடும்பத்துல மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ மற்றும் வீண் பிடிவாதங்கள் ஒரு புதிய பயணத்திற்கு பிறகு மறைஞ்சு போக போகுதுங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையா மாறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாமே கிடைக்க போகுது. அதாவது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கை துணை கூட நீங்க மேற்கொள்ற ஒரு பயணம் உங்க உறவை புதுப்பிக்கும், மறுபடியும் புதுப்பிக்கும். பிள்ளைகள் வழியா உங்களுக்கு பெருமை சேருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலமா உங்களுக்கு இருக்க போகுது. பாக்கிய சனி அப்படிங்கிறதால நீங்க எடுக்கிற புதிய முயற்சிகளுக்கு பெரியவர்களோட ஆசியும் இறைவனோட அருளும் துணையா இருக்குங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள்ல இருக்கவங்களுக்கு அபரிவிதமான லாபம் கிடைக்க போகுதுங்க. நீங்க ஒரு புதிய ஒப்பந்தம் அல்லது ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வர்றதுக்கான காலமா இது இருக்குதுங்க. இது உங்க கௌரவத்தை உயர்த்த போகுது. நீண்ட காலமா வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு தகுதியான வேலை கிடைக்க போகுதுங்க. பொருளாதார ரீதியா நீங்க அனுபவிச்ச பணத்தட்டுப்பாடுகள் படிப்படியா குறைய போகுது. பாக்கியஸ்தானத்துல சனி அப்படிங்கிறது தர்ம வழியில வர்ற பணத்தை குறிக்குங்க. நீங்க நேர்மையா உழைச்ச உழைப்புக்கு இப்ப இரட்டிப்பு பலன் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து சிக்கல்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும். இருந்தாலுமே ஆன்மீக காரியங்களுக்காகவும் தான தர்மங்களுக்காகவும் நீங்க செய்யற செலவுகள் உங்க புண்ணிய கணக்கை அதிகரிக்கும். உங்க வாழ்க்கையில மறைஞ்சிருக்கிற பல உண்மைகளை இறைவன் இப்போ உங்களுக்கு வெளிப்படுத்த போறாரு.
உங்களை ஏமாற்ற நினைத்தவங்க தங்களோட செயல்களுக்காக வருந்துவாங்க. உங்க குடும்பத்துல நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு சுபமான சூழ்நிலை உருவாகுங்க. தந்தை அல்லது தந்தை வழி உறவினர்களோட இருந்த மனஸ்தாபங்கள் மறைஞ்சு அவங்க மூலமா உங்களுக்கு பொருள் உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆன்மீக பெரியவர்களோட நிச்சயமா தரிசனம் உங்க வாழ்க்கையோட திசையே மாற்றும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களா அனுபவிச்சுட்டு வந்த நாள்பட்ட உடல் உபாதைகள் குறையும். மன அழுத்தம் காரணமா ஏற்பட்ட உடல்நல குறைவுகள் சரியாக தொடங்குங்க. இருந்தாலுமே ஆன்மீக பயணங்களின் போது உங்களோட உணவு மற்றும் குடிநீர் விஷயத்துல ரொம்பவே கவனம் தேவை. தினசரி யோகா பண்ணுங்க. கடகராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அன்புள்ள கடகராசிக்காரர்களே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தற்செயலாக வந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் இந்த கடகராசி பலன் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமாக மனசில் ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்போ நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் அந்த கேள்விக்கான பதிலை தேடித்தாங்க நீங்கள் இப்போது இங்கே வந்திருக்கீங்க. கடகராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் இல்லைங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுமாங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை முயற்சி செஞ்சாலுமே எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதுதாங்க நம்ம குலதெய்வம். கடக ராசிக்காரர்களோட வாழ்க்கையில் பல தடவை தெரியாமலேயே தடைகள் உடஞ்சிருக்குங்க. கடைசி நிமிஷத்தில் வழி திறந்திருக்கலாங்க. அதுக்கு பின்னாடி குலதெய்வ அருளே காரணங்க. இந்த கடகராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷமே உங்கள் குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்குங்க. எந்த மனசார எழுதுங்க. கண்டிப்பாக நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போது நம்ம சொல்ல வந்திருக்க கடகராசி பலனுக்குள்ளே நுழையலாங்களா? கடகராசிக்காரர்களே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாவே அது சும்மா ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருது, அதனால இந்த பதிவை உங்கள் கண்ணில் காட்டியிருக்கு அப்படின்னு தாங்க அர்த்தம். கண்டிப்பாக இது உண்மைங்க. நீண்ட நாட்களாக உங்கள் மனசுக்குள்ள ஒரு கனத்த உணர்வு இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஆனால் என்னன்னு தான் தெரியல அப்படின்னு தோணியிருக்குங்க. சில நேரம் காரணமே இல்லாமல் மனசு சோர்ந்து போகுங்க. சில நேரம் திடீர்னு ஒரு நம்பிக்கை உள்ளுக்குள்ளேருந்து எழும்புங்க. இது எல்லாமே உங்கள் மனசு விளையாடுற விஷயம் கிடையாது. கடகராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய சக்தி மாற்றம் ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்கள் எப்பவும் போல் எல்லாருக்காகவும் யோசித்து எல்லாரையும் காப்பாற்றி உங்கள் உணர்ச்சிகளை ஒதுக்கி வச்சுருப்பீங்க. குடும்பம், உறவுகள், நண்பர்கள், வேலை எல்லாத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்போ உங்களுக்காக ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் உங்களை பின்பக்கத்தில் தள்ளி வச்சுருப்பீங்க. இப்போது அந்த நிலை மெதுவாக ஆனால் உறுதியாக மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. சமீப காலமாக உங்கள் சுற்றத்தில் சில பேரோட நடத்தை மாறி இருக்குங்க. முன்னாடி நெருக்கமாக இருந்தவங்க திடீர்னு தூரமாக போயிருப்பாங்க. சிலர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசியிருப்பாங்க. சிலர் உங்கள் அமைதியை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே உங்களை உடைக்க வரலைங்க, உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து பலப்படுத்த வந்திருக்குதுங்க. கடகராசிக்காரர்களே, நீங்கள் மென்மையான மனசு கொண்டவங்க, ஆனால் பலவீனமானவர்கள் கிடையாதுங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால தான் பல பேருக்கு உங்கள் ஆளுமை புரியலைங்க. இப்போ நடக்கிற இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் மறைஞ்சிருந்த ஒரு உண்மையை விளக்கி கொண்டு வரப்போகுதுங்க. நீண்ட நாட்களாக தள்ளி வச்ச ஒரு முடிவு
பேசாமல் விட்ட ஒரு விஷயம், உள்ளுக்குள்ளே அடக்கி வச்ச ஒரு ஆசை, இது எல்லாமே இப்போ உங்கள் மனசில் மேலே மேலே வளர ஆரம்பிச்சிருக்குங்க. சில இரவுகள் தூக்கம் வராமல் யோசிச்சிருப்பீங்க. சிலர் காலையில் எழுந்த உடனே ஒரு விதமான பாரம் மனசில் இருக்குங்க. இது பயம் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க, இது ஒரு விழிப்புணர்வு தாங்க. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு மனசு கேட்க ஆரம்பிக்க போகிற நேரங்க. அந்த கேள்வி தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்திற்கான ஆரம்ப புள்ளி. நீங்கள் இப்போ வரைக்கும் நம்பிய சில விஷயங்கள் உடையலாம். சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து இயல்பாக விலகலாங்க. சில உறவுகள் சோதனைக்குள்ள ஆளாகலாம். ஆனால் இது எல்லாமே இழப்பு கிடையாதுங்க, இது ஒரு சுத்திகரிப்பு. தேவையில்லாத பாரத்தை கழற்ற ஒரு ஆன்மீக செயல்முறைங்க உங்கள் வாழ்க்கை பாதை எப்பவுமே எளிதாகவே இருந்ததில்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் விழுந்ததுக்கப்புறம் எழுந்த விதம் தான் உங்களை தனி சிறப்பாக ஆக்குதுங்க. இப்போவும் அதே சக்தி தான் உங்களை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க. நீங்கள் உங்களோட உணர்ச்சிகளை மதிக்க ஆரம்பிக்கிற ஒரு தருணம் இதுங்க. எனக்கு இது பிடிக்கலை, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், இது என் வாழ்க்கைக்கு அப்படின்னு மனசுக்குள்ள நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் விதியை மெதுவாக மாற்றிக்கிட்டே இருக்குங்க. பெரிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் உருவாகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை உணர்ந்தீங்க அப்படின்னாலே போதுங்க, அதுவே இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய அடையாளங்க. சமீப காலமாக உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் காரணமே இல்லாமல் முடங்கி கிடந்த மாதிரி தோணி இருக்குங்க. முயற்சி பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கு பலன் உடனே தெரியல. நான் தான் தவறு செய்கிறேன்னா இன்னும் உங்கள் மேலேயே நீங்கள் சந்தேகம் பட்டிருப்பீங்க. உண்மை என்னன்னா, நீங்கள் தவறாக இல்லைங்க, உங்கள் வாழ்க்கை ஒரு இடத்துல தடைப்பட்ட மாதிரி தோணுது. உண்மையிலேயே அது ஒரு தயாரிப்பு நிலைங்க. விதி உங்களை சும்மா நிறுத்தலைங்க, உங்களை அடுத்த நிலைக்கு மனசார உணர்ச்சியாக தயார்படுத்திக்கிட்டு இருக்குதுங்க. கடகராசிக்காரர்கள் எப்பவுமே பிறரோட உணர்ச்சிகளை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறவங்க. அதனாலேயே பல நேரம் உங்கள் உணர்ச்சிகளை நீங்களே புறக்கணிச்சிருப்பீங்க. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்குள்ள ஒரு மனக்கோபமாக, ஒரு சொல்ல முடியாத வழியாக மாறி இருக்குங்க. அது திடீர்னு வெளியே வர ஆரம்பிச்சிருக்குங்க. சில சமயம் சின்ன சின்ன விஷயத்துக்கே கண்கள் கலங்குங்க. சில சமயம் தேவையில்லாத விஷயத்திற்கு கோபம் வருங்க. இது எல்லாமே உங்கள் குணம் மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் உங்களையே மறுபடியும் உணர ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தங்க. உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஒரு உண்மை மறைக்கப்பட்டு வந்திருக்கு. அது மற்றவர்களால் இருக்கலாங்க, இல்லை உங்களாலேயே இருக்கலாங்க. இப்படி தான் இருக்கணும், இன்னும் நீங்கள் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற கட்டுப்பாடு அது. இப்போ அந்த கட்டுப்பாடு உடைய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் சில பழைய நினைவுகள் திடீர்னு மேலே வரப்போகுதுங்க. சில மனிதர்களினுடைய வார்த்தைகள் இன்னும் ஆழமாக மனசில் பதியுது. இது எல்லாமே உங்களை பின்னாடி இழுக்க வரலைங்க, உங்களை உள்ளுக்குள்ளே இருந்து சுத்தம் செய்ய வந்திருக்குங்க. நீங்கள் இதுவரைக்கும் தாங்கின விஷயங்களை நினச்சி பாருங்க. யாரும் பாராட்டாத தியாகங்கள், யாரும் புரிஞ்சுக்காத கண்ணீர், யாரிடமும் சொல்லாமல் விழுங்கின வழி, இது எல்லாமே வீணாக போகலைங்க. அது எல்லாமே உங்களை இந்த நேரத்திற்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ உங்கள் மனசு மெதுவாக ஒரு விஷயத்தை ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்குங்க. எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு. எல்லா உறவுகளும் உங்கள் பொறுமையால் மட்டுமே ஓட வேண்டியதில்லை. இந்த புரிதல் வந்த நாளில் இருந்து தான் உங்களுக்குள்ள ஒரு விதமான லேசான நிம்மதி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. வெளியில பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாங்க, ஆனா உள்ளுக்குள்ள உங்க எண்ணங்கள்ல, உங்க உணர்ச்சிகள்ல, உங்க முடிவுகள்ல ஒரு ஆழமான மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்க இனிமே எல்லாத்தையுமே மனசுல தாங்குற பழைய கடக ராசிக்காரர்கள் மட்டுமில்லை. உங்க அமைதிக்குள்ள ஒரு உறுதி உருவாக ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த உறுதிகள் தான் உங்க வாழ்க்கையோட நீண்ட கால எதிர்பார்த்த ஒரு நிலைத்தன்மைக்கு அடித்தளம் போட்டு இருக்குங்க. இப்போ உங்க மனசு முன் துன்பத்தை விட கொஞ்சம் அதிகமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்குங்க. நான் இதை ஏன் தாங்கணும், இது உண்மையிலேயே எனக்கு தேவைதானா அப்படின்னு தோணுங்க.
முன்னாடி இந்த மாதிரி கேள்விகள் வந்தாலே உங்களை உடனே அமைதிப்படுத்திட்டு விட்டுறலாம் அப்படின்னு மனசை அடக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி நடக்கலை. அந்த கேள்விகள் மறையாமல் உங்ககிட்ட நின்றுக்கிட்டு இருக்குங்க. அதுக்கு காரணம் உங்களினுடைய உள்ளுணர்வுங்க. இப்போ ரொம்ப தெளிவாக பேச ஆரம்பிச்சிருக்கு. கடகராசிக்கார அவர்களுக்கு உள்ளுணர்வு ஒரு பெரிய வரங்க. நீங்கள் பல வருஷமாக அதை நம்பாமல் பிறர் சொல்கிறத கேட்டுட்டே முடிவெடுத்திருப்பீங்க. அவங்க சொன்னது சரிதானே, நான் தவறாக நினைக்கிறேன், நானும் உங்கள் உணர்வுகளில் சந்தேகப்பட்டிருப்பீங்க. இப்போது அந்த நிலை மாற ஆரம்பிச்சிருக்குங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எழும்புகிற முதல் உணர்ச்சியை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. யாரோ பேசும் ஒரு வார்த்தை, ஒரு பார்வை, ஒரு மனம், இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடி கவனிக்காத அளவுக்கு இப்போ ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இது மனசில் தோணும் சில பேரோட தூரம்தான் இப்போ நிம்மதியாக இருக்குங்க. இது குளிர்ச்சி கிடையாதுங்க, இது ஒரு தெளிவுங்க. கடகராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நடந்துட்டு இருந்த ஒரு விஷயங்க இப்போ உங்கள் கண் முன்னாடி மெதுவாக வெளிச்சத்திற்கு வருது. முன்னாடி பரவாயில்லன்னு நினச்ச